தேவ செய்திக்கு நேராய் கடந்து சொல்லுவோம். லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனம் இது கைகளை வச்சு ஜெபிங்க பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. உங்களுடைய சத்தத்தினால் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குங்க. அடியே நான் பிரயோஜனமான பாத்திரம், கடமையை மாத்திரம் செய்கிறேன், நீர் வெளிப்படும் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல சத்தமா ஒரு 3 ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கொடுங்கள். இந்த மாசம் வாக்குத்தத்தம், இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே நன்றாய் அளந்து போடுவார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நம்ம வாழ்க்கையில நல்லா கவனிங்க. நாம் சரிந்து விழத்தக்க அளவுக்கு ஆண்டவர் எப்பொழுது நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார்? நம் வாழ்க்கையில ஓவர் ஃப்ளோயிங் பிளெஸிங்ஸ், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் வேற, நிரம்பி வழிந்து சரிந்து விழுகிற ஆசீர்வாதம் வேற. கர்த்தர் நம்மை நிரம்பி வழிய வைத்திருக்கிறார். அடுத்த கட்டம் நம்மளை நிரம்பி வழிந்து சரிந்து விழப்படத்தக்க அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமே. 3 விதத்துல நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, எத்தனை விதத்துல கொடுக்கும் பொழுது? 3 விதத்துல நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 3 kinds of giving. 3 விதத்துல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஒண்ணு, நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். எதை கர்த்தருக்கு கொடுக்கணுமா? வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுக்கணும். 2வது, நம்மளுடைய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? நம்மளுடைய 3வது, கைகளின் பிரயாசத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்க. வாழ்க்கைய, நேரத்தை, கைகளின் பிரயாசத்தை. இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கைய, நேரத்தை, கைகளின் பிரயாசத்தை. இது 3ஐயும் ஒரு மனுஷன் தெளிவா கொடுக்கும் போதுதான் அவன் நிரம்பி வழிந்து சரிந்து விழுவான். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க பார்க்கலாம். வாழ்க்கையை கொடுத்துட்டீங்களா ஆண்டவருக்கு? மேல இருக்கவங்களாம் கேளுங்க பார்க்கலாம். வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுத்துட்டீங்களா? நல்லா சத்தமா கேளுங்க. வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுத்துட்டீங்களா? எப்படி கொடுத்தீங்கன்னு கேளுங்க. எப்படி கொடுத்தீங்க? பாக்கெட்ல போட்டா, பொட்டணம் அடிச்சா, எப்படி கொடுத்தீங்க கர்த்தருக்கு? நிறைய பேருக்கு அடிப்படை உபதேசமே தெரியல. சபையில இருந்தாலும் அடிப்படை உபதேசமே தெரியல. வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுப்பதுனா நகையை கழட்டிட்டேன், அது கிடையாது. நகையை கழட்டி இடம் வாங்கி போட்டுறாங்க. அப்போ இவ்வளவு நாள் கழுத்தில் கிடந்தது இப்ப இவ்வளவு நாள் எங்க கிடக்குது? லேண்ட்ல கிடக்குது. எதுக்கு பிரதர்? நீ கொடுத்தா சகைவு மாதிரி எல்லாத்தையும் எடுத்து தரித்திரருக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்து, சர்ச்சுக்கும் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணணும். கணக்கை க்ளோஸ் பண்றதுதான் உண்மையான தியாகம். கணக்கை மாத்துறது தியாகம் கிடையாது. இவ்வளவு நாள் கழுத்துல வச்சு பெதில் இருக்குது, என்னைக்கு நாள் அது உனக்கு தான். இது தியாகமே கிடையாது. அதனாலதான் பெந்தேகோஸ்து சபைகள் நான் இந்த பிரமாணத்தை ஊக்குவிப்பது கிடையாது. நினைக்கிற வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுப்பது. நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சிவப்பு கலர் சட்டை போட்டேன், இதுக்கு முன்னாடி நான் கருப்பு கலர் பேண்ட் போட்டேன், வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், இன்னையில இருந்து நான் வெள்ளை கலர் சட்டை, வெள்ளை கலர் பேண்ட் அப்படின்னு சொல்லி இது தேவனுக்கு கொடுப்பது கிடையாது. நம்முடைய சரீர பிரகாரமான மாற்றங்களை கொண்டு வருவது தேவனுக்கு வாழ்க்கையை கொடுப்பதின் அர்த்தமும் கிடையாது, நோக்கமும் கிடைக்காது. What is the real giving of our life to God? What is the? I want to tell you one thing. எடுங்க பார்க்கலாம். ரூத் புத்தகத்தை எடுங்க பார்க்கலாம். வாழ்க்கையை தேவனுக்கு கொடுப்பதுனா என்ன அப்படிங்கறத நீங்க ரூத் புத்தகத்தை தான் நீங்க ஆழமா இத பார்க்க வேண்டும். தேவன் சத்தமா சொல்லுங்க பாப்பா. வாழ்க்கையை தேவனுக்கு கொடுப்பது என்ன பார்த்தோம். இங்க 2 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தி நான் வாழ்க்கையை சூஸ் பண்றா. எப்படி தெரியுமா? நகமை சொல்றார், தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும். பக்கத்துல
என்ன தீர்மானம்? நான் என் குடும்பத்துக்கு போய்க்குவேன். சத்தமா சொன்னாயே. ரெண்டாவது, நான் எந்த தெய்வத்தை விட்டு வந்தாலோ அதே தெய்வத்தை போய்வேன். இவ ரூத் ஒரு டிசிஷன் எடுத்தா. வாட் இஸ் நிறைய பேருக்கு என்ன வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுப்பதுனா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. சிம்பிளா சொல்றேன், வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுப்பது என்றால், நான் பேசுற சத்தம் வேலை கேட்குதா இல்லையா? வாழ்க்கையை தேவனுக்கு கொடுப்பது என்றால் ஃபர்ஸ்ட் திங், நான் என் ஜனத்தை தேடி திரும்ப போக மாட்டேன். நான் இஸ்ரவேலின் தேவனை மட்டும்தான் வழிபடுவேன். புருஷனை இழந்த நிலைமையில, யார் இழந்த நிலைமையில? புருஷனை இழந்த நிலைமையில அவன் வாழ்க்கைய தேவனுக்காக கொடுக்கிறான். வாழ்க்கையை தேவனுக்கு கொடுப்பது என்பது இரண்டு கையையும் உயர்த்தி, என்னை தருகிறே உம் கையிலே அப்படி பாடுவதனால் அல்ல, அதை தேவன் அங்கீகரிப்பது இல்லை. Giving our life to God is all about taking a decision for God. வாழ்க்கையை தேவனுக்கு கொடுப்பது என்பது கையை உயர்த்தி பாடுவதிலோ இல்லை வாயினால் அறிக்கை செய்வது அல்ல, இருதயத்தில் தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தை செயல்படுத்துவதுதான் வாழ்க்கையை தேவனுக்கு கொடுப்பது. சிம்பிளா சொல்றேன், ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், என் பின்னே வா, என் பின்னே வா, நான் யாரை பிடிக்கிறதா மாற்றுவேன், மனுஷத்தை பிடிக்கிறதா மாற்றுவேன். உடனே பேர் என்ன பண்ணா, தன் வரையையும் தன் தகப்பனையும் கையை வைத்து அலையிலே சொல்ல பார்க்கலாம். இன்னைக்கு பிரசனமோ என் வாயால தான் பண்ணணும்னு ஆண்டு வச்சிருக்காரு. ஆமென். ஆண்டவருடைய சோர்ஸ் பார்க்கல, மைக் இருந்தாதான் பிரசங்கம் பண்ணுவானா, எனக்கு தொண்டை இருக்குடா, எந்த காலத்துல கடவுள் வைக்கிற சோதனை எல்லாம் நம்ம மைண்ட் டிசிஷன் தான். கரண்ட் போகும்போதே எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணாலும் தொண்டை தண்ணி கிளிய பிரசங்கம் பண்ணி வீட்டுக்கு போவோம், அவ்வளவுதான். தொண்டை நல்லா இருக்கு நல்லா இல்ல எது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீ டிசிஷன் எடுத்துட்டேன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுவார். இந்த கூட்டத்துக்கு அந்த அறிவு மட்டும்தான் கிடையாது. நீங்க பெருசா ஒண்ணு கிறிஸ்தவ வாழ்க்கையில சாதிச்சு கிழிச்சு மரத்தெல்லாம் புடுங்க வேண்டாம். நீ தீர்மானம் எடுத்தால் தெய்வம் வேலை செய்வான். கையை தட்டி அலையில சொல்றவங்க சத்தமா கையை தட்டி அலையில சொல்லலாமே. வாழ்க்கையை தேவனுக்கு கொடுப்பதென்றால் என்ன? பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், என் பின்னே வா, நான் உன்னை. பேதுரு 1-2 கையை தூக்கி, என்னை தருகிறேன், என்னை பாயாசமாக ஒப்பு கொடுக்கிறேன், என் நகையை கழட்டுகிறேன், என் அங்கேயே மாற்றுகிறேன். இப்படி எவனுமே வாழ்க்கையை கொடுக்கல. என் பின்னே வா டிசிஷன். இவ்வளவு நாள் மீன் பிடிச்சோம், இவ்வளவு நாள் போட்ல உட்கார்ந்து இருந்தோம், இவ்வளவு நாள் காசு பார்த்தோம், இவ்வளவு நாள் லாபகரமா வாழ்ந்தோம், இப்போ தீர்மானம் எடுக்கிறேன், விட்டுட்டு இயேசு பின்னாடி போறேன். இதுதான் வாழ்க்கையை தேவனுக்கு கொடுப்பது. ஏதோ நான் இவ்வளவு நாள் இதுவா என்னது, இவ்வளவு நாள் நான் என்ன சொல்ல, இவ்வளவு நாள் நான் அங்க இருந்தேன் இங்க இருந்தேன், இப்ப இங்க ஆவிக்குரிய சபைக்கு வந்துட்டேன், வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். நீ ஒப்பு கொடுக்கல, ஸ்டில் யூ ஆர் கனெக்டட் வித் யுவர் பீப்புள். உன் ஜனத்தோடு, விக்கிரக மார்க்கத்தாரோடு. உனக்கு விக்கிரகம் வேண்டாமா? விக்கிரகத்தை வழிபடுற மச்சான் வேணுமா? உனக்கு சொரூபம் வேண்டாமா? அந்த சொரூபத்தை வழிபடுகிற மாமி வேணுமா? வாழ்க்கையை தேவனுக்கு கொடுப்பது என்றால் பிரித்தெடுப்பது. இது உலகத்திலிருந்து நாம் பிரிந்து தேவனுக்காக தனிப்பட்ட விதத்தில் வாழ்வது, தேவனுக்காக தனித்துவமாய் வாழ்வது. அதுதான் கொரிந்தியர் நிருபத்தில் எழுதப்படுகிறது, அவிசுவாசிகளுடன் அந்நிய நுகத்திலே. ஏன் அப்படி சொல்லுகிறாரு? நீ பிணைக்கப்படக்கூடாது. நீங்க உலக பிரகாரமாக அது வேண்டாம் இது வேண்டாம் என்று சொல்வதெல்லாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அனுபவம் அல்ல. இருதயத்தின் அளவில் தீர்மானம் கொள்வது. நம்ம லைஃப் இனிமே யார் கூட கனெக்டடா இருக்க போகுது, நம்ம லைஃப் இனிமே யார் கூட பயணிக்க போகுது, நம்முடைய வாழ்க்கை இனிமே எப்படிப்பட்ட ஜீவியம் வாழ போகிறது,
அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இங்க 2 சகோதரிகள், அதுல ஒரு சகோதரி ஒரு தீர்மானம் எடுக்கா, நான் என் ஜனத்தண்டைக்கும் என்னுடைய தேவர்கள் எடுத்துக்கும் நான் போறேன், போய் தொலைஞ்சா போ. இன்னொருத்தி வாழ்க்கையை இழந்த நிலைமையில வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். நான் சொல்றேன், ரூத் ஒப்பு கொடுக்கும் போது போவாஸ் வேணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாளா, இல்ல போவாஸை பார்க்காம ஒப்பு கொடுத்தாளா? மேல இருக்கவங்களாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. ரூத் இந்த டிசிஷனை எடுக்கும்போது போவாஸ்ன்னு சொல்லி ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சு ஒப்பு கொடுத்தாளா, இல்ல அவனை தெரியாமலே ஒப்பு கொடுத்தாளா? எதையும் காணாதிருந்தும், எந்த நம்பிக்கையும் இல்லாதிருந்தும், நகோமிக்கு இன்னொரு குழந்தைகள் வரப்போவதில்லை, அந்த சப்ஜெக்ட்லாம் பேசப்படுது. நகோமிக்கு இன்னொரு குழந்தை வரப்போவதில்லை, நகோமிக்கு ஒரு குழந்தை பிறக்கப்பட போவதில்லை, எல்லாம் அறிந்திருந்தோம். நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்கிற பிரமாணத்தில் எதையும் தெரியல, என்ன நம்பிக்கை இருக்குன்னு தெரியல, என்ன நடக்கும் தெரியல. ஆனா நான் ஒரு முடிவெடுக்கிறேன், ஏன் தேவனை, நான் பழைய மார்க்கத்தாரோடும் பழைய தேவனோடு நான் சேர மாட்டேன். இனிமே நான் தீர்மானம் எடுக்கிறேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இன்னைக்கு கர்த்தர் யாருக்கு வாழ்க்கையை கொடுப்பார்? நான் சொல்லட்டுமா, வாழ்க்கையை கொடுக்கிறவங்களுக்கு அவர் வாழ்க்கையை கொடுப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், வாழ்க்கையை கொடுக்கிறவங்களுக்கு அவர் வாழ்க்கையை கொடுப்பார். எடுங்க பார்க்கலாம் எப்படி கர்த்தர் ரூத்தை பல மடங்கு ஆசீர்வதித்தார். இதே ரூத் புஸ்தகத்தினுடைய சில பகுதிகளை நாம் வாசித்து விரைந்து கடந்து செல்ல போகிறோம். ரூத்து இது 3ஆம் அதிகாரம் 12, 15, 16. ரூத்து 3, 12, 15, 16 வாசிங்க பார்க்கலாம். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கிறான். ராத்திரியிலே தங்கையரு, நாளைக்கு அவன் சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது, அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தனே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற் காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றாள். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவள் விடிய காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையிலே படுத்திருந்து, கழுத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கு தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருக்கிறபடியால் ஒருவருக்கு ஒருவர் முகம் தெரியாதிருக்க முன்னே எழுந்திருந்தார்கள். வாசிங்க அடுத்து. நோக்கி நீ போர்த்து கொண்டிருந்த போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதில் 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சத்தமோ அல்லேலூயா. ரூத்துக்கு போவாஸ் கிடைச்சதின் ஆசீர்வாதமே அவள் எடுத்த தீர்மானம். உங்க வாழ்க்கையின் எதிர்காலத்துக்கு நல்ல ஆசீர்வாதங்கள், உங்க வாழ்க்கையின் எதிர்காலத்தில் நல்ல காரியங்கள், நல்ல விசேஷங்கள், மகிமையானவைகள், சொல்ல போனா மகிமையானவைகள் நடக்க வேண்டும் என்றால் you should get disconnect from your family, you should disconnect from your relatives, you should disconnect from your friends, you should create a new circle. நீ ஒரு ஆவிக்குரிய உலகத்தையும் ஆவிக்குரியவர்களையும் உனக்கென்று ஒரு வட்டாரத்தையும் ஏற்படுத்தி அந்த தேவனை வழிபட்டால் மட்டுமே உனக்கு நல்ல எதிர்காலம் பிறக்கும். ஏன்னா ரூத்துக்கு பிளானை போட்டு சொல்லி கொடுத்தது நகோமி தான் சொல்லி கொடுக்கிறான். அவன் உனக்கு சுதந்திரவாளி. யார் உனக்கு சுதந்திரவாளி? அவன் உனக்கு போவாஸ் உனக்கு ஒரு சுதந்திரவாளி. நீ போய் ராத்திரியில அவன் போர்வையின் ஓரத்தை எடுத்து அவன் காலுகளுக்கு கீழே நீ படுத்துக்கொள்ள சொல்லி நல்ல திட்டங்களை எல்லாம் போட்டு கொடுத்தது யாரு? நகோமி. உங்க ஆவிக்கிற வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். கர்த்தருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு உங்க பழைய நண்பர்கள் இருந்து நீங்க விடுதலை பெறலைன்னா நிச்சயம் நீங்கள் உங்க வாழ்க்கையிற வாழ்க்கையில பின்மாற்றத்துக்குள்ள போயிருவீங்க. வாழ்க்கையை தேவனுக்குன்னு ஒப்பு கொடுத்தோம்னா அதுல 2 தீர்மானங்கள். அந்த ஜனம் எனக்கு வேண்டாம், அந்த தேவன் எனக்கு வேண்டாம். இந்த டிசிஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நீ போவாஸை பார்க்க முடியும். போவாஸ் என்ன தெரியுமா செய்தான்? ரூத்தினுடைய வாழ்க்கையிலே
அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்க அளவுக்கு அவன் கோதுமைகளை எடுத்து ரூத்துக்காக அவன் கெட்டி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பினான். அரிகளை சிந்த விடுங்கள் என்று அவன் சொன்னான். எதை சிந்த விடுங்க? சிந்த விடுங்கள். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை நமக்கு அன்னப்பறவன் நமக்கு நினைப்பு. நமக்கு என்ன பறவை நினைப்பு? நமக்கு அன்னப்பறவன் நினைப்பு. அந்த அன்னப்பறவை என்ன பண்ணும்? பாலையும் தண்ணி என்ன பண்ணும்? ஈஸியா பிரிச்சு எடுத்துரும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு மனசுல நினைப்பு, அப்படியே மனசெல்லாம் நினைப்பு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நாங்கள் போய் மொய் மட்டும் வச்சுட்டு நாங்கள் ஓடி வந்துடுவோம். இன்னைக்கு நான் சொல்றேன், அநேக குடும்பங்களை பொல்லாத நோய்களுக்கு காரணம், கிறிஸ்தவ குடும்பங்கள நோய்களுக்கு காரணம், கிறிஸ்தவ குடும்பங்கள மரணங்களுக்கு காரணம், கிறிஸ்தவ குடும்பங்கள சாபங்களுக்கு காரணம். நிறைய பேர் சொல்லுவாங்க, வீடு வாங்கும்போது கர்த்தர் தான் வாங்க வச்சார், கர்த்தர் தான் வாங்க வச்சார், ஆனால் அந்த வீட்டுக்கு இப்போ இஎம்ஐ கட்ட முடியல. ஏன்? ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை முறித்து போட்டுறாரு. ஏன் முறித்து போடுறாரு? நினைச்சிக்கப்படும் போது எடுத்த தீர்மானம் வேற, அதை பார்த்து கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்காரு. அது அந்த தீர்மானம் மெயின்டைன் ஆனாதான் இங்க ஆசீர்வாதங்கள் மெயின்டைன் ஆகும். உன் blessing it came from a decision what you have taken for God. உன் ஆசீர்வாதம் என்பது எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது? எடுத்த தீர்மானத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானம் உடைந்தால் இதுவும் உடையும். நீ ஆண்டவர்கிட்ட குறை சொல்றதுல ஒண்ணுமே இல்லை, சபையை குறை சொல்வது ஒண்ணுமே இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு எடுத்த தீர்மானத்துல வைராக்கியமா ரட்சிக்கப்பட்ட நாள் ஆண்டவருக்காக வாழ்க்கை கொடுப்பேன்னு சொல்லல. வாழ்க்கையை கொடுப்பேன் என்றால் நான் அதை செய்வேன், இதை செய்வேன், இதெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பொருட்டே இல்லை. எவ்வளவுதான் ஆண்டவர் கழுவி குளிப்பாட்டி உனக்குள்ள ஆவியை ஊற்றி வச்சாலோ உடனே நாம் வீழ்த்தப்படக்கூடாது. சொந்தங்களை பார்த்த உடனே, நண்பர்களை பார்த்த உடனே, உற்றார்களை பார்த்த உடனே, உறவினர்களை பார்த்த உடனே, ஏனென்றால் அவர்கள் மார்க்கம் சரியில்லை. ஏன் ரூத் அங்க போல அப்படின்னா, அவங்க போனா அவங்க தேவன் வேற தேவன், அதான் மேட்டர். அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் வேற, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி வேற, அவங்களுக்குள்ள இருக்கிற தேவன் வேற, அவங்களுக்குள்ள அசைபடுகிற தேவர்களுடைய வல்லமை வேற. விக்கிரக ஆவி, விக்கிரக வல்லமை, அது ஒன்ன பரிசுத்த கொலைச்சலாக்கும். உன் ஆவியை கரெக்ட் பண்ணும், ஒன்ன பரிசுத்த கொலைச்சலாக்கும். கர்த்தருடைய பந்திக்கும் பேலியாளின் பந்திக்கும் சம்பந்தமே, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே. இன்னைக்கு உன் லைஃப்ல போவாஸ் வரணும்னா உன் வாழ்க்கையை கொடுக்க வேண்டிய விதத்துல கர்த்தருக்கு நீ கொடு. உன் லைஃபை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய டிசிஷன்ல கர்த்தருக்கு கொடு. டேக் எ டிசிஷன் டுடே அண்ட் கிவ் யுவர் லைஃப் ஃபார் ஜீசஸ். இயேசுக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணி. கர்த்தர் இந்த ஆண்டு உன் வாழ்க்கையில போவாஸை கர்த்தர் வர பண்ணுவார். போவாஸ் என்றார் கர்த்தர் நியமித்தது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர். கர்த்தர் நல்ல சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். கர்த்தர் நியமித்தது. வாழ்க்கையை கொடுப்பது என்றால் தீர்மானம் தான். வாழ்க்கையை கர்த்தருக்கு இன்னைக்கு கொடுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இரண்டாவது, நேரத்தை கொடுப்பது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவருக்கு வாழ்க்கையிலேயே விலையேறப்பட்டது வாழ்க்கையை கொடுப்பது என்றால் நம்மளுடைய ஜீவியத்தை தேவன். வாட் இஸ் லைஃப்? டைம் இஸ் த லைஃப். உங்களுக்கு அந்த தியரி தெரியுமா? வாழ்க்கை என்றால் என்ன? உங்களுக்கு டைம் கொடுக்கப்படுதுல வாழ்றதுக்கு. உயிர் மூச்சு கொடுத்து, உடம்பு கை கால அசைவு கொடுத்து நீங்க பூமியில வாழ்வதற்கு இன்னைக்கு உங்களுக்கு கடவுள் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லலாமே. ஒரு மனுஷனுடைய வாழ்விலே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவன் செத்து போன நினைக்க வாழ்க்கை என்ன பண்ணி போச்சு? முடிஞ்சு போச்சு. நேரம் தான் வாழ்க்கை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், எது வாழ்க்கை? மேல இருக்கவங்களாம் சொல்லுங்க, எது வாழ்க்கை? நேரம் தான் வாழ்க்கை. நேரத்தை தேவனுக்கு கொடுக்கணும். வாழ்க்கையில எடுங்க பார்க்கலாம். இந்த பைபிள் இந்த வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். வாழ்க்கையை யார் நேரத்தை கொடுக்குறவங்க தான் பரலோகம் போக முடியும். ஆதியாகமம் 5:23-24. நேரத்தை தேவனுக்காக செலவு பண்ணுகிறவன். மார்த்தாள் மரியாள் நேரத்தை தேவனுக்காக செலவு செய்தால், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். வாசிங்க ஆதியாகமம் 5:23. வாசிங்க. ஏனோக்கு நாளெல்லாம், அந்த நாளெல்லாம், அதனால நாளெல்லாம் வாழுக வசனம் அழகா எழுதப்படுகிறது. ஏனோக்குடைய நாளெல்லாம்
365 வருஷம். 4 ஏனோக்குடைய வாழ்நாள் அந்த வருஷத்தை குறிப்பிடுகிறது. அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது? கர்த்தர் அவனுக்கு அந்த பூமியில கொடுத்த நாள் வரைக்கும் அவன் வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. ஏனோக்கு எத்தனை வருஷம் வாழ்ந்தான் பிரதர்? 365 வருஷம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஏனோக்கு தனக்கு வெயிட் பண்ணுங்க. ஏனோக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட நாளிலே, கொடுக்கப்பட்ட வாழ்விலே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து வாழ்க்கையில் எதை கொடுக்கணும்? நேரத்தை கொடுக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மை டியர் பிஸியஸ்ட் பிரதர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், பிஸியஸ்ட் சிஸ்டர். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ரொம்ப பிஸியா இருக்கிற பிரதர், ரொம்ப பிஸியா இருக்கிற சிஸ்டர். வாழ்க்கையில கடைசி மூச்சு வர உலகத்துக்காகவே ஓடி உன்னை யார் எடுத்துக்கொள்வா? ஏனோக்கு தேவனோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணா யார் எடுத்துக்கொண்டா? சரி, நீ வாழ்கிற கடைசி மூச்சு வர உலகத்தோடு வாழ்ற, உன்னை யார் எடுத்துக்கொள்வா? நான் இப்படி சொல்றேன், ஜெபினுடைய வாழ்நாள் எல்லாம் 82 வருஷம். அவன் வாழ்நாள் எல்லாம் உலகத்தோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இந்த வசனம் அப்படிதான் எழுதப்படும். இந்த உலகத்தின் அதிபதி அவனை. நீங்க நரகம் போகணும்னா நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். விபச்சாரம் பண்ண வேண்டாம், வேசித்தனம் பண்ண வேண்டாம், நீங்க கொள்ளையடிக்க வேண்டாம், நீங்க பொய் சொல்ல வேண்டாம், நீங்க கொலை பண்ண வேண்டாம். உங்க டைமை உலகத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், அந்த உலகம் உங்களை எடுத்துக்கொள்ளும். எத்தனை பேர் கையை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? மேல இருக்கவங்கள சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் உனக்கு சொல்லப்படுகிறது, வாரத்துல ஒரு 2 மணி நேரமாவது நேரத்தை தேவனுக்காக செலவு பண்ணணும். வாழ்க்கையில தினமும் காலையில எந்திரிச்ச உடனே ஏன் ஜோமன் அப்படின்னா, அந்த நேரத்தை நீ தேவனுக்காக செலவு செய்ய வேண்டும். ஏன் நீ பைபிள் வாசிக்கணும்னா, உன் நேரத்தை தேவனுக்காக செலவு பண்ண வேண்டும். ஏன் ஊழியர் செய்யணும்னா, நீங்க ஊழியர் செஞ்சு பரலோகத்தை நிரப்பணும் அப்படிங்கிற கட்டாயம் தேவனுக்கு கிடையாது. அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் நிச்சயம் பரலோகத்தை நிரப்புவார்கள். நான் ஊழியர் செய்யறதுனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது பெரிய மேட்டர் கிடையாது. நான் தேவனுக்காக என் நேரத்தை செலவு பண்ணேன்னா பரலோக ராஜ்யத்துல எனக்கு ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. நான் சொல்றேன், ஏனோக்கு ஞானஸ்நானம் பெறல, ஏனோக்கு பரிசுத்த ஆவியை பெறல, ஏனோக்கு அந்நிய பாஷை பெறல, ஏனோக்கு சபைக்கு போல. ஆனா ஒண்ணு மட்டும்தான் அவன்கிட்ட இருந்துச்சு, தன் வாழ்க்கையிலே 365 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் காணப்படாமற் போனான். இப்ப நான் சொல்லுகிறேன், ஏனோக்கு செத்ததுக்கு அப்புறம் கர்த்தரை எடுத்துக்கொள்ளல, உயிரோடு இருக்கும் போதே கர்த்தரை எடுத்துக்கொண்டான். இப்ப நான் சொல்லுகிறேன், ஆண்டுடைய 2ஆம் வருகை வரும் பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். யார் எடுத்துக்கொள்ளப்படுவான்னா, பூமியில வாழும் போதே நேரத்தை தேவனுக்காக செலவு பண்றவங்களை கர்த்தர் நிச்சயம் எடுத்துக்கொள்வார். இப்போ நான் சொல்றதை கேளுங்க, உங்க லைஃப்ல கொஞ்சமாவது தேவனுக்கு நேரத்தை கொடுக்குறீங்களா? கொஞ்சம் லைஃப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. We are living in a busiest world. டெய்லி 24 மணி நேரத்துல பல மணி நேரம் வேலை செய்யறோம், பல மணி நேரம் மாடு மாதிரி உழைக்கிறோம், பல மணி நேரம் பணத்துக்காக சம்பாத்தியம் பண்றோம், பல காரியங்களை செய்யறோம். ஆனா தேவனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றோமா? அந்த டைம் வேல்யூபிள் டைமா இருக்கணும். சும்மா அங்க உட்காந்துக்கிட்டு ஹான் கொட்டாவி போட்டுக்கிட்டு பைபிளை படுத்து தூங்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் சஞ்சரிக்கிற அனுபவம் இல்லை. தேவனோடு தேவன் உங்களை நேசிக்கிற ஒரு நேரமாக, ஒன்னு பிரேயர், ஒன்னு பைபிள் ரீடிங், இல்ல ஊழியம், 3ல ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருக்கணும். 3மே ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ என்னமோ வேலைக்கு போ, நீ என்னமோ கூப்பாடு போடு, நீ என்னமோ செய், என்னமோ பண்ணு, தேவனுக்கு நேரத்தை கொடுக்கிற மைண்ட் செட்
இந்த கடைசி நாட்கள்ல நிறைய பேருக்கு மைண்ட் செட்டே இல்லை. என் நேரத்தை தேவனுக்காக கொடுக்கணும், என் வாழ்க்கை நேரங்களை தேவனுக்காக கொடுக்கணும், என் வாழ்க்கையின் காலங்களை தேவனுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த கடைசி நாட்களில் இல்லை. இந்த மாறுபாடான சந்ததி தங்கள் பிள்ளைகளையும் அப்படியே எழுப்புகிறார்கள். உங்க பிள்ளைங்களுக்கு கமிட்மெண்ட் வைக்க கூடாது. சண்டே சொல்லணும், சண்டே தேவனுக்கு கொடுக்கிற நேரம். ஐயோ வயிற்று அலையில சொல்ல மாட்டீங்க போல. ஆனால் இந்த மாறுபாடான சந்ததி, இந்த மாறுபாடான கூட்டம், நூதன கிறிஸ்தவ கூட்டம் பிள்ளைகளுக்கு அந்த ட்ரைனிங் போ, இந்த ட்ரைனிங் போ, நிச்சயம் சொல்றேன் உன் பிள்ளை சாபமான பிள்ளையாய் வளரும். இந்த உலகம் அந்த உன் பிள்ளையை எடுத்துக்கொள்ளும். உன் பிள்ளை ஜபத்துக்குள்ள, சபைக்குள்ள, ஊழியத்துக்குள்ள, ஆராதனைக்குள்ள வளரவில்லை என்றால் எது கூட உன் பிள்ளை சஞ்சரிக்குதோ அது பிள்ளையை எடுத்துக்கொள்ளும். நீ யார் கூட சஞ்சரிக்கிறியோ அவள் எடுத்துக்கொள்வான். உலகத்தோடு சஞ்சரித்தால் உலகத்தின் அதிபதி எடுத்துக்கொள்வான். ஒன்றும் பெருசா ஒன்றும் பெரிய மேட்டர். நான் அடிக்கடி சொல்வேன், ஐயோ அவங்க வாழ்க்கை வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க அவங்க லைஃப் வீழ்த்தப்பட்டது, அவங்க வாழ்க்கை வீழ்த்தப்பட்டது, அவங்க பிள்ளை அப்படியே போச்சு, இப்படியே போச்சு. ஏன்? அவங்க டைம் தேவனோடு ஸ்பெண்ட் பண்ணல. வெரி சிம்பிள். உலகத்தின் அதிபதி அவங்களை எடுத்துக்கொண்டான். இங்க 24 நேரம் போன்லயே டைம் ஸ்பெண்ட் பண்றது, போன்லயே செத்துருவேன், வாட்ஸ்அப்லயே டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஃபேஸ்புக்லயே டைம் ஸ்பெண்ட் பண்றது, நண்பர்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவது. தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில நேரத்தை தேவனுக்கு கொடுங்க. கிடைக்கிற நேரங்கள்ல வேதத்தை தியானிங்க, வேத சுவிசேஷங்களை தியானிங்க, சங்கீதங்களை வாசித்து வாயினால் அறிக்கை செய்யுங்க, வாயினால் அறிக்கை செய்யுங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தரை துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை சொல்லுவேன்னா அந்த வார்த்தையை வாயினால் அறிக்கை செய்யுங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய துதிகளை சொல்லுவேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்துவேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். வசனம் வருதுன்னா அந்த வசனத்தை வாயினால் வச்சு திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து. நான் சத்தியமா தீர்க்கதரிசனமா சொல்றேன், நீ தேவனோடு நேரத்தை செலவு பண்ணினா தேவன் உன்னை எடுத்துக்கொள்வாரு. உன் பிள்ளை கராத்தே கிளாஸ்ல ஸ்பெண்ட் பண்ண விடுவேனா நிச்சயம் உன் பிள்ளை கராத்தே கிளாஸ் எடுத்துக்கொள்ளும். உன் பிள்ளை நிச்சயம் அங்க இங்க அலைய விடுறேன்னா அந்த இடத்துல உன் பிள்ளை எவனா ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுவான். எடுத்துக்காட்டு தீனால். கரெக்டு தானே? பெத்தேலுக்கு போக வேண்டியவன், பெத்தேலுக்கு போய் குடும்பமா ஆராதனை செய்ய வேண்டியவன். ஆதியாகமம் 28 வாசித்து பாருங்க. பெத்தேலுக்கு போய் குடும்பமா பலிபீடம் கட்டி ஆராதனை செய்வேன் சொன்ன தகப்பன் அவன் தேவனுக்கு செலவு பண்ண வேண்டிய நேரத்துக்கு பதிலாக அவன் பிள்ளையை வெளியே சுத்தி காமிச்சு கூட்டு போனான். நான் இருக்கா இல்லையா? கையை வைத்து வெளியே சொல்ல மாட்டீங்க போலயே. எங்க கூட்டிட்டு போறான்? அவன் பிள்ளை ஊர் சுத்த போது, அப்படியே ரவுண்ட் அடிச்சு ஊர் சுத்த போது அவன் பிள்ளை அப்படியே அந்த தேசத்தின் பிரபுவானவன் அவளோட சயனித்து அவள் வாசனையை கெடுத்து போட்டு தகப்பனுக்கும் தம்பிமார்களுக்கும் அவமானத்தை ஏற்படுத்தினான். ஏன்? இவன் ஒழுங்கா பெத்தேலுக்கு கூட்டு போயிருந்தான்னா, இவன் ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பிள்ளை கூட்டு வந்திருந்தான்னா இவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்காது. இட்ஸ் a வைப். உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாவம் செய்வது நீங்க செய்வதில்லை, ஏதோ ஒன்று தொத்திக்கிற ஒரு வைப்பு தான் அது. ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், இச்சையின் ஆவி எப்போ உங்களுக்கு வரும்னா நீ நல்லா தான் இருப்ப, நீ ஜோமனி பைபிள் வாசித்து நல்லா தான் இருப்ப. இச்சையின் ஆவியுடைய ஒரு நண்பனோடு பழகினால் அந்த இச்சையின் ஆவி உனக்குள்ள வரும். நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாவம் நமக்குள்ள வருதுன்னா அது ஒரு நோய் தொற்று மாதிரி. எவன் கூட பழகுறீங்களோ, எவன் கூட பேசுறீங்களோ அந்த ஆவி கிரியை செய்யும் உங்களுக்குள்ள. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிசாசுகளை தொடுவதற்கு அனுமதி கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், அவிசுவாசிகளுடன் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று வேதம் ஏன் சொல்லுதுன்னா அவனுக்குள்ள இருக்கிற பாவம், அவனுக்குள்ள இருக்கிற சாபம் அவன் தலையெழுத்து ஓ மேல வரும். கிறிஸ்தவ வாழ்க்கையில டைம் ஸ்பெண்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் திங். நேரம் செலவு பண்ணுவது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒருத்த கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இவன் கல்ல ஆவியை உடையவனா எஞ்சி போய்கிட்டே இருப்பேன். அவன் நேரமும் தேவையில்ல, சவகாசமும் தேவையில்லை. ஏன்னா அவன் கூட நான் சேர்ந்து 10 நிமிஷம் பேசினேன்னா என் ஆவி மாறுபடும். இயேசுவை பாருங்க, பரிசேயர் சதுசேயர்களுக்கு மட்டும் எங்கேயுமே உபதேசம் பண்ணவே மாட்டார். அவங்க வந்த உடனே மறைஞ்சு போயிடுவார். ஏன்? ஆவி அப்படிப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தீர்க்கதரிசனமா பேசிட்டு இருக்கார். தம்பி, பாவம் செய்வது நீ அல்ல, எங்கேயோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு, வைப் எங்கேயோ சரியில்லை, எங்கேயோ ஒரு சரக்கு எங்கேயோ தூக்கிட்டு வந்திருக்கிற, எவன்டையோ இந்த அசுத்த இச்சையை தூக்கிட்டு வந்திருக்க.
எவனோ ஒருத்தன் கூட பழகி அவன்கிட்ட இருந்து இந்த பொல்லாத அவிசுவாச ஆவி, சில பேர் கூட பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு அவிசுவாசம் அப்படியே வரும், கடவுளுக்கு மேல வெறுப்பு வரும். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேங்க, சபையில எவ்வளவுதான் அவங்க தேவனுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவன் வீட்டுக்குள்ள சபைக்கு விரோதமா பேசுறவன், சபைக்கு விரோதமா நிக்கிறவன் வீட்டுக்குள்ள வந்துட்டானா இவன் சபையின் ஜீவியம் உடைக்கப்படும். ஆனா அன்னைக்கே எழுதி வச்சிருவேன், இவன் சபையின் ஜீவியம் நாசமா போச்சு, இவன் நாசமா போயிடுவான். ஏன்னா வீட்டுக்குள்ள அப்படிப்பட்டவன் வந்துட்டான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, டைம் ஸ்பெண்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் கிறிஸ்டியன் லைஃப். மார்த்தாள் மரியாள் நேரத்தை செலவு பண்ணாங்க. அதுல ஒருத்தி 2 பேருமே தேவனுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனா ஒருத்தி ரொம்ப வேல்யூபிளா ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவர் பாதத்துல உட்கார்ந்திருந்து அவர் வார்த்தையை கேட்டாள். இன்னொருத்தையும் தேவ ராஜ்யத்துக்காக தான் செஞ்சா. அவ என்ன பண்ணா, போய் சமையல் செஞ்சு பற்பல காரியங்களை செஞ்சு பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தா. ஆனா தேவ ராஜ்யத்திலே வேல்யூபிளா ஸ்பெண்ட் பண்ணணும். சர்ச்சிலே எது வேல்யூபிளான விஷயமோ அதுல ஸ்பெண்ட் பண்ணணும். சபையிலே எது விலையேறப்பட்டது, ஜப ஊழியம் விலையேறப்பட்டது. அதை இன்னும் கண்டுபிடிச்சு நான் அதுல சேர்ந்து நான் தேவனோடு உறவாடணும், எனக்கு அந்த கிருபை வேணும், அதுக்கு வாஞ்சிக்கணும். எப்போ மைக் கிடைக்கும், எப்போ பாட்டு பாடலான்னு யோசிக்க கூடாது. அவர் பாதத்துல அமர்ந்து இருக்கணும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, லீவெல்லாம் விட்டாச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், லீவெல்லாம் விட்டாச்சு, ஸ்கூல் எல்லாம் விட்டாச்சு, வெயிலும் வந்தாச்சு. நேரத்தை யார் கூட செலவு பண்ணணும் அதை ரொம்ப முடிவெடுங்க. நல்ல மனுஷர்களோடு நேரத்தை செலவு பண்ணுங்க. இதுதான் குடும்பங்கள பிரச்சனைகளுக்கு காரணம். அநேக குடும்பங்கள பிரச்சனைகளுக்கு காரணம் அவன் செலவு பண்ணுகிற நேரம் சரி கிடையாது. சரியான ஆளோடு நேரத்தை செலவு பண்றது கிடையாது. சரியான நண்பர்களோடு நேரத்தை செலவு பண்றது கிடையாது. சரியான ஆட்களோடு போன் பேசுறது கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் டைம் ஸ்பெண்டிங் தான், நேரத்தை செலவு பண்ணுவது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, வாழ்க்கையில விலையேறப்பட்டது. சும்மா நாள் நீ படுத்து தூங்குப்பா, கண்டவன் கூட சுத்தாதப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், சும்மாவாது படுத்து தூங்கு, ஆண்டவர் நல்ல தூக்கத்தை தருவார். சில பெயரால சும்மாவே இருக்க முடியாது. எப்ப சும்மா இல்லையா, சர்ச்சில் 1000 வேலை இருக்கு கேளு. பாஸ்டர் வீட்டில் நான் சும்மா இருக்கேன், மண்டு குறைன்னு வருது. வா, ஒரு நாள் பாத்ரூம் கழுவு, ஒரு நாள் என் காரை கழுவு, ஒரு நாள் என் வீட்டை கழுவு, ஒரு நாள் என் கூட திருநெல்வேலி வா, ஒரு நாள் என் கூட சொரண்டை வா, ஒரு நாள் நடுவு குறிச்சி வா, ஃப்ளைட் டிக்கெட் போட்டேன்னா என் கூட ஸ்ரீலங்கா வா, வாப்பா ஏதாவது ஒரு பக்கம் வா கூட. இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் 10 பஞ்சாயத்து இருக்கு, போய் உட்காந்து பேசி முடிச்சுட்டு வா. போனேன்னா டீ காப்பி கொடுப்பாங்க, என் பேரை சொன்னீங்கன்னா உட்கார 2 நாள் உட்கார வச்சு 3 நாள் பொறுமையை அனுப்புவாங்க. எனக்கு பதிலாக நீ போய் உட்காரு. எவ்வளவு வேலைகள் இருக்கு இந்த உலகத்துல, எல்லாம் ஆண்டவருக்காக தான். எவ்வளவு வேலை இருக்குது, தேவ ராஜ்யத்துக்காக தான். அடுத்த வாரம் சாயங்காலம் நம்ம கிராம ஊழியம் போறோம். கை தூக்கி அலையிலியா சொல்ல மாட்டீங்க போல. நேத்து தான் 2 கிராமத்துக்கு பிரேயர் வாக் போயிட்டு வந்தேன். போய் ஜோம் பண்ணிட்டு அந்த எல்லைகளெல்லாம் இயேசு ரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு அடுத்த வாரம் 30 பேர் கொடுத்துருக்காங்க. 30 பேரை கூட்டிட்டு நம்ம போறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நேரத்தை செலவு பண்ணுங்க. தயவு செஞ்சு வாழ்க்கை நேரத்தை செலவு பண்ணுங்க. வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட இன்றியமையாத ரகசியம், எனக்கு நண்பர்கள் கிடையாது, எனக்கு உறவினர்கள் கிடையாது, யாருமே கிடையாது. நேரத்தை கடவுளுக்காக செலவு பண்றதுல தீவிரமா இருப்பேன். 4 மணி ஆயிட்டா எனக்குன்னு கொள்கை இருக்கும். குளிச்சு பிறகு கிளம்பி ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பி வெளியே போயிட்டே இருப்பேன். 9 மணி ஆயிடுச்சா ரெடியா. எப்படி நேரத்தை தேவனுக்காக செலவு பண்ணுவது, எப்படி ஊழியத்தை அதிகரிப்பது, எப்படி ஹவுஸ் விசிட்டிங் அதிகரிப்பது, எப்படி காரியங்களை செய்வது. நேரத்தை செலவு பண்ண கத்துக்கொண்ட காரியம் ஆசீர்வாதம் தன்னால வருது. தேவைகள் அற்புதமா சந்திக்கப்படுது. ஊழியம் அதிசயமா மாற்றப்படுது. நான் கற்றுக்கொண்ட காரியம் அதான்யா. நேரத்தை தேவனுக்காக பிரயோஜனப்படுத்திக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு நேற்று சாயங்காலம் 2 மணி நேரம் டைம் கிடச்சி உட்காந்து பிபிஎஸ் எல்லா புக்கையும் திறந்து பார்த்தேன். பிபிஎஸ்ல என்ன நடக்குது, ஏது நடக்குது எல்லாத்தையும் முதல்ல படிச்சு முடிச்சேன். என்ன செய்யணும், ஏது செய்யணும். நேரத்தை தேவனுக்காக செலவு பண்ணணும். கிடைக்கிற நேரத்தை பிரயோஜனமா மாத்துங்க. தயவு செஞ்சு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, தயவு செஞ்சு உன் லைஃபை நாசமாக்கிறாத, உன் வாழ்க்கையை நாசமாக்கிறாத. ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச்சுக்கு போறேன், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. பீச்சுக்கு போறதே பொழப்பு கிடையாது, தியேட்டருக்கு போறதே பொழப்பு கிடையாது. தயவு செஞ்சு வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடு. அதான் சொல்றல்ல,
நீ யாரை பாக்கியோ அதை மாதிரியே மாறுவ. ஒரு வேசிக்கல்லனை பார்த்தேன்னா நீ கண்டிப்பா நீ அடுத்த வேசிக்கல்ல, மாற்றமே கிடையாது. ஒரு விபச்சாரம் செய்கிறவனும் ஆத்தும அங்கீகரிக்கனா நீ அடுத்த விபச்சார, நீ ஆண் விபச்சார. நிறைய பேர் சொல்லுவாங்க அவ விபச்சாரி. விபச்சாரி எப்படி தனியாக விபச்சாரம் பண்ண முடியும்? யாராவது கூட சேர்ந்து விபச்சாரம் பண்ணாதானே பண்ண முடியும். அப்ப அந்த ஆண் விபச்சாரி எங்க? Who is that male prostitute? வந்துட்டானுங்க பைபிளை தூக்கிட்டு. இருதயத்தில் அந்த 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 எண்ணம் ஓடணும். நம்ம யார், நம்ம எண்ணங்கள் என்ன, நம்ம ஏக்கங்கள் என்ன, நாம் ரட்சிக்கப்பட்ட விதம் என்ன, நாம் தூக்குற பைபிள் என்ன சொல்லுது, நம்ம ஆராதிக்கிற வேதாகமம் என்ன சொல்லுது. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார் சங்கீதம் 1ஆம் அதிகாரம், பாவிகளுடைய வழியில் டைம் ஸ்பெண்டிங் தான், நேரத்தை செலவு பண்றதா சொல்லப்படுது. அந்த வசனம் சொல்லுது, பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் மகளும் பிரியமாயிருந்து வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கி. பிள்ளைங்களுக்கு போதிக்கணும். நம்முடைய சவகாசம் எங்கே இருக்கிறது, நம்முடைய உறவு எங்கே இருக்கிறது, நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது, நமது உடன்படிக்கை எங்கே இருக்கிறது, நம் நேரம் எங்கே இருக்கிறது. வாழ போறது கொஞ்ச காலம், 35 வயசோ 36 வயசோ 40 வயசோ 50 வயசோ. Spend time for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நேரத்தை செலவு பண்ணுங்க. ஒரு நாள் இந்த ராஜ்யம் பூமிக்கு வரும்போது இந்த ராஜ்யம் உங்களை எடுத்துக்கொள்ளும். கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. வேதம் சொல்லுகிறது, என் சம்பத்தை சேர்க்கும் கடைசி நாளிலே எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் நான் வித்தியாசத்தை மனசுல வச்சுக்கோ. நேரத்தை தேவனுக்காக கொடுக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், வாழ்க்கையை தேவனுக்காக கொடுக்கணும். நல்லா சத்தமா சொல்லுங்க, வாழ்க்கையை தேவனுக்காக கொடுக்கணும், நேரத்தை தேவனுக்காக கொடுக்கணும். இப்பதான் 3வது, பணத்தை தேவனுக்காக கொடுக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை தேவனுக்காக கொடுக்கணும். நம்ம எப்பவுமே எப்படி தெரியுமா போவோம், கீழே இருந்து மேலே போவோம். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், நான் பணத்தை மட்டும் கொடுத்துறேன், கர்த்தர் எனக்கு நிரம்பி வழியை பண்ணுவார் அப்படி. இது ஒரு பேக்கேஜ். டாக்டர் சொல்லுவாங்கல்ல, இந்த வியாதி குணமாகணும்னா 10 நாள் இந்த மாத்திரையை போடுங்க. எத்தனை நாள் போடுங்க? 10 நாள் போடுங்க. ஆனா இந்திய மக்களுக்கு ஆசை என்ன தெரியுமா, ஒரே மாத்திரையில ஒரு நாள்ல சரியாகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரே மாத்திரையில. நான் சொல்றேன், பால் டாயில் தெரியுமா, பால் டாயில் தெரியுமா, ஒரே கப்பு ஒரே வேலை எல்லாம் சரியா. வாய்ப்பில்லை ராசா. வேதாகவும் அதே மாதிரிதான். வேதம் என்ன சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல. ஆரம்ப காலம் நீ குழந்தை மாதிரி இருந்த சந்தோஷம். 3 வருஷத்துக்கு முன்னாடி சபைக்கு வரும்போது ஏதோ அங்கே நின்ன சிகரெட் அடிச்ச, தண்ணி அடிச்ச, பீடி அடிச்சேன்னா கர்த்தரும் பாப்பார், குழந்தை தெரியாம செய்யுது. கழுத சபைக்கு வந்து 30 வருஷமான திரும்பி உட்காந்து சிகரெட் அடிச்சா வாயிலே அடிப்பார். வாய் கேன்சர் வரும், மவுத் கேன்சர் வரும். There is a limit. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு அனுக்கிரகத்தை தேவன் தருவார். இப்பதான் இவன் தேவனை அறிஞ்சிருக்கானா, அவனுக்கு ஒரு டைமை கர்த்தர் கொடுப்பார், கிருபையின் காலத்தை கொடுப்பார், கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர்றதுக்கு. அடுத்து 2 வருஷம் ஆயிடுச்சா, குழந்தையிலிருந்து பையன் வளர்ந்து இப்ப கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டான். அந்த பெரிய பையனுக்கு ஏத்த மெச்சூரிட்டி வேணும். சில பேர் நான் பார்க்கிறேன், சபையில இந்த மெச்சூரிட்டியே வராம கடைசி வரைக்கும் வாழ்வாங்க. மெச்சூரிட்டி வரணும். நாளாக 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 வாழ்க்கையில அந்த மெச்சூரிட்டி வர வேண்டும். இப்போ நம்ம வாழ்க்கையை தேவனுக்காக கொடுக்கிறோம், நேரத்தை தேவனுக்காக கொடுக்கிறோம். கையை உயர்த்தி அலையில சொல்ல மாட்டீங்க போல. அதனாலதான் சொல்லுகிறேன், உபவாச ஜபத்துக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி சர்ச்சுக்கு வாங்க. பெர்மிஷன் போட்டுட்டு சர்ச்சுக்கு வாங்க. குடும்பத்துல சொல்லிட்டு சர்ச்சுக்கு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணாம வாங்கன்னு சொல்ற காரணம் அதான். நேரத்தை தேவனுக்காக கொடு, கர்த்தர் கணக்கு வைத்திருப்பார். கைகளை தட்டி அலையில சொல்றவங்க சத்தமா கையை தட்டி நல்ல சந்தோஷமா அலையில சொல்லலாமே.
அடுத்து மூணாவது, கைகளின் பிரயாசத்தை தேவனுக்காக கொடுக்க வேண்டும். எடுங்க பார்க்கலாம். லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஒரு மனுஷன் கொடுத்தான், கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை நம்ம பார்க்க போறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை சத்தமா வாசிங்க. லூக்கா 5:6-7. அந்தபடி அவர்கள் செய்து சரி 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 4வது வசனத்தை அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீயோனை நோக்கி ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் குடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். வாசிங்க. தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. இன்னைக்கு ஆவியில ஏவப்பட்டு நான் சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றேன், அநேக பேருடைய ஸ்பிரிட்ல ஆவியானவர் ஏவுகிறாரு. சில பேருடைய பொருளாதார வாழ்க்கையில வீழ்ச்சிக்கு காரணம், நீ ஜவுளி கடைக்கு போகும்போது உன் சொந்தக்காரனை கூட்டிட்டு போய் உனக்கு ஆண்டவர் 5000 ரூபாய்க்கு பட்டுச்சாலை எடுக்கிறதுக்கு அளவுக்கு உனக்கு ஒரு கிருபையை கொடுத்துருக்காரு. நீ வாங்க வேண்டிய இடத்துல நீ அவனுக்கு வாங்கி கொடுக்க போய் தான் உன் கையில் பிரயாசத்தை கர்த்தர் முறிச்சு போட்டிருக்காரு. உன்னிடத்துல இந்த நன்மையை வாங்குறவர்கள் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சில பேர் வாழ்க்கையில் மதியம் ரொம்ப பண்ணுவாங்க. நான் எடுத்தா முழு குடும்பத்தான் எடுப்பேன், கடன் வாங்கி எடுப்பான் பயவுல. ஜவுளி கடைக்கு கூட அள்ளிட்டு போறது, ரட்சிக்கப்படாத விட பணத்தை கண்ட மாணிக்கியா. ஹோட்டலுக்கு கூட அந்நியர்களை கூட்டிட்டு போறது, டூர் போகும்போது அந்நியர்களை ஏத்திட்டு போறது, அதான் நிறைய பினான்சியல் லாக். எவனும் உங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டான். வந்திருக்கா எவனாவது? தான் நான் சுகம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்தேன், எவனா வந்தானா உதவி செய்ய? எவனா தந்திருப்பானா? என் ஜனம். கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாம. என் ஜனம், என் தேவன். இந்த கொள்கை உன்னை வாழ வைக்கும். முட்டாளா இருக்காதீங்க, தயவு செஞ்சு முட்டாள்களா வாழாதீங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சில பொருளாதார தடைகளுக்கு காரணம் அந்நிய ஜனங்களுக்கு, அந்நிய கோத்திரத்தாருக்கு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிசாசு நம்மளை தொடுவதற்கு அதிகாரமே கிடையாது. ஸ்ட்ராங்கா இதை மனசுல ஏத்துங்க. கையை உயர்த்து நிலையில சொல்லலாமே. அதுக்கப்புறம் வர அவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நம்ம செய்கிற கோல்மால் தான். மிஸ்டர் கோல்மால் பண்ற வேலை, செய்கிற கோல்மால் வேலைங்க. ஓம் விஷயம், ஓம் பிரச்சனை ஓம் குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனையே கிடையாது. அந்த பிரச்சனை நிச்சயமாய் கர்த்தர் சரி பண்ணி கொடுப்பார். கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. நீ ஊரா வீட்டு பிரச்சனையை சேர்த்து இழுத்துட்டு அவனுக்குள்ள இருக்கிற பேய், அவனுக்குள்ள இருக்கிற நோய், அவனுக்குள்ள இருக்கிற கிரியைகள், நான் சொல்லுவேன், கண்ட இடங்களை போய் கை நினைக்க கூடாது, கண்ட இடங்கள்ல தலை வச்சு படுக்க கூடாது. விக்கிரகம் இருக்கிற வீட்டுக்குள்ள நீ நைட்டு தூங்க கூடாது. சொருபம் இருக்கிற வீட்டுக்குள்ள நீ நைட்டு தூங்க கூடாது. இட் will react. அது வேலை செய்யும். அததான் அவ தீர்மானம் எடுக்கிறார். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், என் ஜனம் எனக்கு பிரச்சனை இல்லை, என் ஜனம் வழிபடுகிற தேவன். பேதுரு இங்க பாத்தீங்கன்னா 2 படகும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பிரயாசப்பட்டு கையில ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்துருக்கிறோம். ஏன்? அந்த படகு அன்னைக்கு வரைக்கும் ஒரே செல்ஃபிஷா ஓடின படகு, தன்னுடைய வியாபாரத்துக்காக மட்டும்தான் அந்த படகு பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இயேசு வந்தபோது, இயேசு பிரசங்கம் செய்வதற்கு அந்த படகை சில மணி நேரம் பேதுரு கொடுத்தான். எதை கொடுத்தான்? சில மணி நேரம் அந்த படகை கொடுத்தான். இயேசு திரும்ப போகும்போது அவன் படகை 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க, நல்ல தலைக்கு மேல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க, நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க, நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே.
அன்னைக்கு வரைக்கும் அந்த பேதுருடைய படகு ஒரே ஓட்டம் தான். எங்க கடலுக்குள்ள போக, மீனை பிடிச்சிட்டு வர, மீனை விற்க, அப்படி ஜாலியா தூங்க. ஆண்டவர் பார்த்தார், எவ்வளவு காலம் தான் இப்படி ஓடுவேன், உனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லி. நான் சொல்றேன், பேதுரு படகை எம்டி ஆக்குனதும் அவர் தான், பேதுரு படகை நிரப்புனதும் அவர் தான். இன்னைக்கு உன் வாழ்க்கையில சில பொருளாதார வீழ்ச்சிகள் வந்திருக்கு, சில பொருளாதார பிரச்சனை வந்திருக்கு, சில சாப்பாடு கூட கஷ்டம் வந்திருக்கு. உன் பொருளாதாரம் வீழ்த்தப்பட்டிருக்குன்னா கர்த்தர் தான் உன் பொருளாதாரத்தை வீழ்த்தி இருக்கார். நீ இப்ப என்ன செய்யணும்னா, உன் வாழ்க்கையின் படகின் நேரங்களை தேவனுக்காக செலவு செய்ய ஆரம்பிச்சிட்டேனா, மீண்டுமாய் கர்த்தர் உன் பொருளாதார வாழ்க்கையை 2 படகும் அமிழத்தக்க விதமாக கர்த்தர் உன் படகை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி ஆமென் சொல்றவங்க நல்லா கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் படகை, என் கைகளின் பிரயாசத்தை நான் ஒன்று சொல்லட்டுமா? நிறைய பேருக்குள்ள ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது ஒன்று நம்ம கையிலிருந்து கொடுப்பது, பாயிண்ட் நம்பர் 1. 2வது ஆண்டவருக்காக இழப்பது, அதுவும் கொடுப்பது தான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 1 ஆண்டவருக்காக நம்ம கையிலிருந்து கொடுப்பது, இன்னொன்று ஆண்டவருக்காக இழப்பதும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுக்காக இழப்பதும் கொடுப்பது தான் அர்த்தம். எப்படி தெரியுமா? பேதுரு அந்த படகு 2 மணி நேரமோ 3 நேரமோ இயேசுக்கு கொடுத்தான். அவன் நினைச்சிருந்தான்னா அந்த படகை உள்ள ஓட்டிட்டு கொண்டு போய் அந்த 3 மணி நேரம் அந்த படகை நல்லா ஓட்டி ஏதோ 1000 ரூபாய்க்கு மீன் பிடிக்காட்டினாலும் 500 ரூபாய்க்கு பிடிச்சிட்டு வந்திருக்கலாம். கரெக்டா இல்லையா? இயேசுக்கு 3 மணி நேரம் அந்த படகை கொடுத்தான். அந்த 3 மணி நேரம் படகை கொடுத்ததுனால பேதுருக்கு ஏதோ some kind of loss should be there, ஏதோ ஒரு சின்ன ஒரு லாஸ் அவனுக்கு இருந்துச்சு, அவன் இழந்தான். நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள் ஒரு லாஸ் ஆஃப் பே, சண்டே சர்வீஸ்க்காக ஒரு லாஸ் ஆஃப் பே போடுறதுனால நீ ஒன்றும் குறைஞ்சு போக மாட்ட. கர்த்தர் உன் வாழ்க்கையை 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ராஜ்யத்துக்காக, ஊழியத்துக்காக பெர்மிஷன் போடுறதுனால சம்பளத்துல 100 ரூபாய் கட் ஆகிறதுனால நீ குறைஞ்சு போக மாட்ட. கர்த்தர் நிச்சயம் உன் படகு 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். தேவனுக்காக கொடுப்பது மட்டும் கொடுப்பதில்லை, தேவனுக்காக இழப்பது. நான் கிறிஸ்தவத்துல மாறிட்டேன், தேவனுக்குள்ள வந்துட்டேன், அதனாலே குடும்பத்துல சொத்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நான் சொத்தை இழந்து போய் நிற்க, இதையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். தேவனுக்காக இலக்கும் மனநிலையும் கொடுப்பதுதான். தேவனுக்காக, தேவ நாமத்தின் நிமித்தம், தேவ ராஜ்யத்தின் நிமித்தம், சபை நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் நேரத்தை, பணத்தை, தொழில, வருமானத்தை இழந்தால் வேதம் சொல்லுகிறது, அவன் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் 100 பலனை பெறுவான். கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தமா கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. பேதுரு கொடுத்தான், ஆண்டவர் படங்க பல மடங்கு ஆசீர்வதித்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாகவும் ஒரு ஆசீர்வாத செய்தியாகவும் தேவன் உனக்கு முன்னாடி வச்சிருக்கார். யூ ஷுட் சூஸ் த ரைட் திங். நீ சரியானவற்றை தெரிந்தெடுத்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவே. நீ ஆசீர்வாதமாய் வாழ்வது கர்த்தருடைய சித்தம். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தங்கள் மடியிலே நன்றாய் அளந்து. திரும்பியும் ஆவியானவர் இதை எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். விக்கிரகம் இருக்கிற இடத்துல தலை வச்சு படுக்காத. அன்னைக்கு அந்த ராகேல்கிட்ட லாபான் வீட்டு விக்கிரகங்கள் எழுதி வச்சுக்கோ. தேவ மனுஷனா அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நீ எங்கேயோ அடிக்கப்பட போற, எங்கேயோ தேவனுடைய கருத்துல இருந்து அடிய வாங்க போற, நீ எழுதி வச்சுக்கோ. விக்கிரகங்கள் இருக்கிற இடத்துல நீ படுக்காத, உன் உயிருக்கு போராட்டம் வரும். இங்க ஆலயத்துக்கு வந்தா விக்கிரகங்களை கட்டி ஜெபிப்பது, ஆலயத்துக்கு வந்தா எல்லா சொருபத்தின் ஆவிகளை கடிந்து கொண்டு ஜெபிப்பது, ஆலயத்துக்கு வந்தா அந்த பேய்களை விரட்டுவது. ஆனா வெளியே போனதுக்கு அப்புறம் எந்த விக்கிரகம் இருக்கோ அதே விக்கிரகத்துல போய் மடியில போய் படுக்கிறது. கேட்டா அண்ணன், கேட்டா தம்பி, கேட்டா வெண்ண. அந்த ராகேல்ட்ட சொருபங்கள் இருந்த காரணத்தினால் யார் விரட்டி வந்தா? லாபான் விரட்டி வந்தான். உயிர் கத்தி வச்சு விரட்டிட்டு வந்தான். கத்தி போராட்டம் வீட்டுக்குள்ள வரும், உயிர் போராட்டங்கள் வீட்டுக்குள்ள வரும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் அதுக்கும் செட்டே ஆகாது. நீ என்னதான் நீ மூடி மறைச்சி டெக்னிக்கலா வேலை பார்த்தாலும் கழுத்து பிரச்சனை வரும்போது உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க. இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிற பாஸ்டரும் தேவனை மட்டும்தான் வந்து நிற்பாங்க. இவங்க வந்து நின்னாதான் பதில் கிடைக்கும். ஆனா இனிமே கிடைக்காது. சத்தியம் உனக்கு பேசப்பட்டு விட்டது.
ஆவிக்கிற சபையின் மகிமை என்ன தெரியுமா? விக்கிரகங்களுக்கு எய்த்து நிற்பது, சொர்பங்களுக்கு எய்த்து நிற்பது, பிசாசுகளுக்கு எய்த்து நிற்பது. பேதுருவை பார்த்து சொல்லும்போதே சொல்றார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவே. சபையினுடைய பிளஸ்ஸே பொல்லாத ஆவிகள் சபையை மேற்கொள்ளக்கூடாது. அதுக்கு தான் கர்த்தர் பேதுருவை கூப்பிட்டு சபையை கட்டுறார். நீ தீர்மானம் எடு, உன் ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங் பல மடங்கு உயர்த்தப்படும். நீ ஒரு தீர்மானம் எடு, உன் உடம்புல இருக்கிற வியாதிகள் சுகமாகும். நீ ஒரு தீர்மானம் எடு, கர்த்தர் வீழ்ந்து போனவன் பொருளாதார வாழ்க்கையை கர்த்தர் பன்மடங்காய் எடுத்து உயர்த்தி நிறுத்துவார். நீ ஒரு தீர்மானம் எடு, அமுக்கி குலுக்கி சரிந்து விழுத்த அளவுக்கு கர்த்தர் உன் பாத்திரங்களை வலிந்து ஓட பண்ணுவான். சொல்லுங்க பார்க்கலாம், வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்கிறேன். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்கிறேன், நேரத்தை தேவனுக்கு கொடுக்கிறேன், கைகளின் பிரயாசத்தை தேவனுக்கு கொடுக்கிறேன். திரும்ப சொல்லுங்க, வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்கிறேன், நேரத்தை தேவனுக்கு கொடுக்கிறேன், கைகளின் பிரயாசத்தை தேவனுக்கு கொடுக்கிறேன். இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க கடை நடத்தக்கூடாது. நடத்துனீங்கன்னா உயிருக்கு போராட்டம் வரும். எழுதி வை. இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் நீ ஞாயிற்றுக்கிழமை தேவன் அறிவார், உன்னால அந்த 500 ரூபாயை இழக்க முடிஞ்சா காணிக்க கூட போடாம உட்காந்துக்கோ. நீ அந்த 500 ரூபாயை கழிச்சிக்கோ, ஏதாகிலும் ஒண்ணுல தசம பாகத்தில் எடுத்து கழிச்சிக்கோ. உன் நேரத்தை தேவனுக்கு கொடு. உன் தொழில் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடாது. ஓய்வு நாள் கர்த்தருக்கு உரியது. அதுல ஆடானாலும் மிருகமானாலும் ஜீவனானாலும் என்ன ஆனாலும் சரி, அது கர்த்தருக்காக ஓய்ந்திருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஜெபி. சண்டே நேரத்தை தேவனுக்காக கொடுப்பதற்கு எனக்கு நல்ல தொழிலை ஏற்படுத்தி தாங்கன்னு ஜெபி. நான் எல்லாருக்கும் அதான் சொல்லுவேன், ஆண்டவரே நல்ல ஒரு வேலை ஏற்படுத்தி தாங்க, அதிகாரிகளில் தயவு கிடைக்கப்படுங்க, குடும்பத்தினர் மத்தியில் தயவு கிடைக்க ஜெபி. வாஞ்சையை கர்த்தர் பார்க்கிறார். ஜெபிக்க ஆரம்பி, கர்த்தர் வாசல்களை திறப்பார். நம்ம சபையில் வந்த சகோதரர் இப்பதான் அவங்களுக்கு வேலை கிடைச்சது, மேலே உட்கார்ந்துருக்காங்க. நேற்று ஒரு சாட்சி சொன்னாங்க, அவங்க சர்ச்சுக்கு வரும்போது வேலையெல்லாம் வந்தாங்க. இப்போ கர்த்தர் நல்ல ஒரு வேலையை கொடுத்துட்டார். ஒரே நேரத்தில் நான் சொன்னேன், எண்ணிய இத்தனை நாட்கள்ல உனக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஒரே நேரத்தில் 3 வேலை வாய்ப்பு. அப்போ நேற்று ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்தாங்களாம். சேர்ந்த உடனே கம்பெனி ஓனர் சொன்னாரா, ஞாயிற்றுக்கிழமை லீவ் தர மாட்டேன். உடனே இவங்க போனாங்களாம். போய் அவர்கிட்ட போய் இந்த சபைக்கு போனதுக்கப்புறம் சத்தியத்தை கேட்டதுக்கப்புறம் நான் எடுத்த தீர்மானமே நான் ஆராதனை மட்டும்தான் நான் செய்வேன். நான் ஆராதனை செஞ்சா எனக்கும் ஆசீர்வாதம், 2வது ஆராதனை செய்யறதுக்கு என்னைய விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். ரட்சிக்கப்படாத ஓனர் சொன்னாராம், நீ கடைக்கே வர வேண்டாம், உனக்கும் லீவு கடைக்கும் லீவு. இங்க நீ ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா வெளியே அது நடக்கும். நான் இந்த கதையில நான் நம்பவே மாட்டேன்னா, எங்கள் அண்ணன் உடலை மாமன் உடலை எனக்கு அது ஆயிரும் இது ஆயிரும். உயிரோடு இருக்க வரைக்கும் தான் நீ எல்லாம் பேசுவேன். உடம்புல ரத்தம் ஓடிட்டு இருக்க வரைக்கும் தான் எல்லா திமிரும் இருக்கும். மாமையார் சமைச்சு கொடுத்த சோறை வெளியே கொடுத்த பொண்டாட்டிய ஞாயிற்றுக்கிழமை புருஷன் சம்பாதிச்ச பணத்தை வெளியே கிழிச்சு போடு. மாமியார் வீட்டுல இருந்து வர சோறை மட்டும் காமன் வாழ்க்கை வெளியே டபக்குன்னு எரிய தெரியுதுல்ல, வேண்டான்னு. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வர பணத்தை தூக்கி வெளியே வீசு. வைராக்கியமா எழும்பு தேவனுக்காக. கண்ட காரியத்துக்காக குடும்பத்துல சண்டை. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் ஆராதனை செய்யணும், அப்பதான் வீட்டுல சாப்பாடு இருக்கும். குடும்பமா நம்ம தேவனை ஆராதனை செய்யணும். வைராக்கியம் கொள், யுத்தம் செய். கர்த்தர் உனக்காக வழக்காடுவார், உனக்காக அற்புதங்களை செய்வார். அந்த சகோதரர் வந்து சபைக்கு வந்து 1.5 மாசம் தான் சத்தியத்தை கேட்டு அவ்வளவு ஸ்ட்ராங் டிசிஷன். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இவர் ஸ்ட்ராங்கா இருக்க போய் அந்த ஓனரே கடைக்கே எல்லா ஸ்டாஃபுக்கும் லீவ் விட்டு மொத்தமா எல்லாத்துக்கும் லீவ் விட்டு மேல உட்காந்துருக்காரு. இன்னைக்கு இங்க ஸ்ட்ராங்கா தீர்மானம் எடுத்தீங்கன்னா வெளியே தன்னால நடக்கும். நீ பொய் சொல்ற, உனக்கு மனசு இல்லை, உனக்கு நன்றி இருதயம் இல்லை. கர்த்தரை ஆராதிக்கணும்னு உனக்கு ஒரு நன்றி இருதயம் உனக்கு இல்லை. உன் ஹார்ட் சரியில்லை. நீ கள்ள பயணி, நீ ஒரு கல்ல நடிக்கிற நடிப்பறக்கன். விடு, இதெல்லாம் விட்டுட்டு நேரத்தை தேவனுக்காக செலவு பண்ணு. கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்.